இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். போற்றுதலுக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் ஆராதனைக்கும் உரியவராம் கடவுள் விண்ணகத்திலே 24 மணி நேரம் மூப்பர்களாலும் தூயவர்களாலும் போற்றப்படுகிற தேவன். இந்த உலகத்தை எல்லாம் அனுதினமும் பராமரித்து பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிற கடவுள் இந்த நாளிலே நமக்கு உயிர் பிச்சை தந்து நம்மை ஜீவனுள்ள மனிதர்களாய் ஆண்டவருடைய பாதத்தில் ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய கடவுள். அவருக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம். மிக பெரியவர், உன்னதமானவர், தூயவர், பரிசுத்தர். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்துக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். மிகுந்த நம்பிக்கையோடும் தெய்வ பயத்தோடும் இந்த ஆராதனையிலே நாம் பங்கேற்போம். ஆண்டவர் இயேசு நற்கனை வடிவிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சற்று நேரம் ஆண்டவர் இயேசுவை நற்கனை ஆண்டவரை உற்று பார்த்து, ஆண்டவரை இந்த நாளிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் என்னை அமர வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வழிபாட்டிலே இந்த ஆராதனையிலே பங்கேற்பதற்காக எனக்கு இந்த கிருபையை செய்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்கப் போகிறே, அதற்காக நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடிய வல்லமையை கேட்போம். ஜெபிக்கக்கூடிய மனநிலையை கேட்போம். நாம் இங்கே வந்திருப்பது ஜெபிப்பதற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. உன் ஆண்டவராகிய கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய். ஆண்டவர் நம் கொடுத்திருக்க கட்டளை. முழுமையாய் இந்த நற்கனை ஆராதனையில் பங்கேற்க நாம் முயற்சிருப்போம். நம்பிக்கையோடு செல்வோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், 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 இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். Praise the Lord, Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. praise the Lord. Hallelujah, 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 hallelujah. hallelujah. பிரியமான நற்கனை ஆராதனுடைய முதல் பகுதியாக ஆண்டவருக்கு முன்னாடி நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி நாம் வருகிற போது எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படியாக நாம் ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும், ஆலயத்துக்குள்ளே வருகிற போது நாம் கவனிக்க வேண்டிய, கவனத்தில் வைக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருப்பலியில் அந்த வாசகத்தை வாசிப்போம். அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். முதல் வாசகத்தில் வரக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் இன்றைக்கு முதல் வாசகமாக வந்திருக்கிறது. 7 முதல் 11, பின்பாக 34ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள். என்ன நடக்குது என்றால், மோசேவும் இஸ்ராயல் மக்களும் பாலைவனத்திலே பயணம் செய்கிறார்கள்.
அப்படி பயணம் செய்கிற போது அவர்கள் தொடர்ந்து அப்படியே நடந்து கொண்டிருக்கவில்லை. தினந்தோறும் அப்படியே நடந்து போயிட்டே இல்லை, களைப்படைவார்கள். அவர்களுக்கு ஓய்வு தேவை. பாலைவனத்தில் அப்படியே பெட்ஷீட் போட்டு படுத்துட முடியாது. காற்று வீசியது என்றால் அந்த மணல் அந்த காற்றில் கலந்து அடித்தால் உடல் கிழிந்து போகும். கண்கள் எல்லாம் அந்த மணலினால் பார்வை இழக்கக்கூடிய நிலைக்கு உள்ளாவார்கள். அந்த காற்றிலே வரக்கூடிய அந்த மெல்லிய இந்த மணல் துகள்கள் அவர்கள் சுவாசிக்கிற போது இறந்து போய் விடுவார்கள். எனவே அவர்கள் போகிற போது எங்கெல்லாம் தங்குகிறார்களோ அங்கே அவர்கள் கூடாரங்களை அமைப்பார்கள். அவர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கான கூடாரத்தை அமைப்பார்கள். அப்படி மோயிசன் எங்கெல்லாம் தங்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லுகிறாரோ அங்கே தங்களுக்குண்டான கூடாரத்தை அவர்கள் கட்டுவார்கள். இந்த ஸ்கவுட் பாய்ஸ் இவர்களெல்லாம் இந்த கேம்புக்கு போகிற போது அந்த கூடாரம் அமைப்பதற்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதுபோல அவர்கள் கூடாரம் அமைத்து அவர்கள் தங்குவார்கள். அப்படி அவர்களுக்கென அவருடைய குடும்பத்துக்கென அவருடைய குலத்துக்கென அவர்கள் கூடாரம் அமைக்கிற போது பாளையத்துக்கு வெளியே தனியாக ஒரு கூடாரம் அமைப்பார்கள். மக்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கிற போது வெளியே பாளையத்துக்கு வெளியே ஒரு டென்ட் போடுவாங்க. அந்த கூடாரம் எதற்கு அப்படின்னா அவர்கள் சுமந்து சென்ற அந்த உடன்படிக்கை பேழையை அங்கே வைப்பதற்காக. நமக்கு தெரியும், உடன்படிக்கை பேழை என்பது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார், ஆண்டவருடைய பிரசனத்தை சுட்டி காட்டுப்பது உடன்படிக்கை பேழை. அதுக்குள்ள என்ன இருந்தது நமக்கு தெரியும். 10 கட்டளை, மோயிசன் பயன்படுத்திய கோல், பின்பாக மன்னா. இது 3ம் ஆண்டவர் கொடுத்தவை. அதை வைத்திருப்பதனால் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் கூடாரம் அமைக்கிற போது அவங்கவுங்க வீட்டுக்கென கூடாரம் அமைக்கிற போது இந்த உடன்படிக்கை பேழையை எங்கே வைப்பது? எனவே அவர்கள் ஆண்டவருக்கென்று தனியாக கூடாரம் அமைப்பாங்க. மோயிசன் தான் இதை செய்வார். கூடாரம் அமைத்து அந்த உடன்படிக்கை பேழையை உள்ள வைப்பார். யாரெல்லாம் ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்புவார்களோ அவர்கள் அந்த கூடாரத்துக்கு போவாங்க. அந்த கூடாரத்தினுடைய பெயர் சந்திப்பு கூடாரம், சந்திக்கிற கூடாரம். யாரை சந்திப்பது? ஆண்டவரை சந்திக்கிற கூடாரம். இன்னைக்கு வார்த்தை நம்ம வாசிப்போம். முதல் வாசகத்தில் இப்படியா வருது: ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்துக்கு செல்வார்கள். கூடாரத்துக்கு உள்ள போக முடியாது, உள்ள போகக்கூடாது. சந்திப்பு கூடாரத்துக்கு போவாங்க, பார்ப்பார்கள், ஜெபித்து விட்டு வந்து விடுவார்கள். ஆனால் அந்த கூடாரத்துக்குள்ள, அந்த உடன்படிக்கை பேழை இருக்கக்கூடிய அந்த டென்ட்டுக்குள்ள யார் மட்டும் போவாங்க? யார் உடன்படிக்கை பேழை உள்ள கொண்டு போய் வச்சது? மோயிசன். மோயிசன் மட்டும்தான் உள்ளே போவார். அப்படி உள்ளே போகிற போது மோயிசன் அந்த சந்திப்பு கூடாரத்தை நோக்கி போகிற போது எல்லா மக்களும் தங்களுடைய கூடாரத்துக்கு வெளியே வந்து மோயிசன் போவதை பார்ப்பார்களாம். மோயிசன் போய் அந்த கூடாரத்துக்கு முன்பு நிற்கிற போது எல்லாரும் தங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி, கூடாரத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. எல்லோரும் மோயிசன் அந்த சந்திப்பு கூடாரத்துக்கு நிற்கிற போது ஆண்டவருடைய மேகம் அந்த மோயிசின் மீது இறங்கும். அப்போது ஆண்டவர் மோயிசனோடு பேசுவார். எப்படி பேசுவார்? இன்றைக்கு வார்த்தையை முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க போகிறோம். அப்போது அவர் கூடார வாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். பின்னர் மோசே பாளையத்துக்குள் திரும்புவார் மணிக்கு முன்பாக. அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவு வாயில் மேகத்தில் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பார்கள். அப்படி நாம் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம் பார்ப்போம், மோயிசன், கடவுள் மோயிசனோடு ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு பேசுவது போல் பேசுவார். சரிதான். இன்னைக்கு முதல் வாசத்துடைய ரொம்ப சுருக்கம், அது பின்பாக இன்னும் போகுது. இங்கிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், மோயிசன் கூடாரத்துக்குள் செல்கிற போது
ஆவியானவரால் அபிஷேகப்படுகிறார். ஆவியானவருடைய மேகம் அவர் மீது இறங்குகிறது. அப்படி ஆவியானவர் மோசேயின் மீது இறங்கும் போது மோசே கடவுளோடு பேசுகிறார். இந்த சந்திப்பு கூடாரத்துக்கு மக்கள் எல்லாம், மோசேயின் போகிற மக்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள். எழுந்து நின்று அந்த மேகத்தூண் மோசேயின் மீது, அந்த கூடாரத்தின் மீது இறங்குவதை எழுந்து நின்று பார்ப்பார்கள். அதன் பின்பாக அவர்கள் விழுந்து வணங்குவார்கள். நிறைய காரியம் அங்கே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய கூடாரத்துக்குள் வந்திருக்கிறோம். சந்திப்பு கூடாரத்தில் நாம் இருக்கிறோம். கடவுள் நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். மோயிசனோடு ஒரு நண்பனை போல் முகமுகமாய் பேசிய கடவுள் இன்றைக்கு நமக்கு முகமுகமாய் நமக்கு முன்னாடி வந்திருக்கிறார். நாம் நம்முடைய எண்ணங்களை எங்கே வைத்திருக்கிறோம்? எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய உயர்ந்த வல்லமையுள்ள பரிசுத்த தூயவராம் கடவுள் எனக்கு முன்பாக என்னை பார்க்க, என்னை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, எனக்கு கிருபையை கொடுக்க, என்னுடைய வல்லமையை கொடுக்க ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்திருக்கிற போது என் மனநிலை என்ன? நான் எதை யோசித்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்க என்ற எண்ணத்தோடு நான் இங்கே இருக்கிறேனா? என்னை படைத்து பராமரித்து அனுதினமும் பாதுகாத்து கொண்டிருக்கிற வல்லமையுள்ள தேவன் எனக்கு முன்னாடி இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து தான் இங்கே இருக்கிறேனா? எழுந்து நிற்போம். மோசேயின் மீது இறங்கிய அதே மேகத்தூண், அதே மேகத்தில் இறந்து வந்த அந்த ஆவியானவர் இன்று நம்மீது இறங்கும்படியாய், ஆவியானவர் வல்லமையால் நாம் ஆட்கொள்ளும்படியாய், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தேவனை நாம் கண்டு கொள்ளும்படியாய், இந்த தேவனை நாம் விசுவசிக்கும்படியாய், அந்த தேவனை நாம் பார்க்கக்கூடிய விதமாய் ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்யும்படியாக, ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக, ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையை கொடுக்கும்படியாய் நாம் பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆவியானவரே, மோசேயின் மீது இறங்கி வந்த ஆவியானவரே, மேகமாய் வந்த ஆவியானவரே, ஏதோ இந்த ஆலயத்திலே கூடியிருக்கக்கூடிய எங்கள் மீது இறங்கி வாரும். நம்பிக்கையை அதிகப்படுத்தும், விசுவாசத்தை அதிகப்படுத்தும். உம்முடைய இரண்டாம் துணையாளர், இரண்டாம் மகனாய் இருக்கக்கூடிய இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறார், நற்கரையாளர்களுடைய மத்தியிலே இருக்கிறார் என்பதை எங்களுடைய உள்ளங்கள் நம்பும்படியாக, உம்முடைய நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே பொழியும்படியாய் வேண்டுகிறோம் என சொல்லி பாடுவோம். பரிசுத்த இடத்தில் கேருபீன்கள் மத்தியில் திருவாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மோயிசனுக்கு முச்செடியிலே ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்தினீர். எரிகிற முச்செடியிலே ஆண்டவரோடு மோயிசன் பேசியதை நாங்கள் வாசிக்கிறோம். ஏதோ எங்களை மத்தியிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இந்த மோயிசனோடு கடவுள் பேசியது போல ஏதோ ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். தூய ஆவியானவரே, இயேசுவோடு பேசுவதற்குள்ளான, இயேசுவை நம்புவதற்குள்ளான இந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே தாரும் என்று சொல்லி பாடுவோம். முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. தொடர்ந்து பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. மேகமாக வந்த ஆவியானவரே, இதை எங்கள் மத்தியிலே வாரும். மோசே நெருப்பு வடிவிலே எரிகிற முச்செடியிலே மோசையோடு பேசிய கடவுளே, இதை எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நம்முடைய இதயத்தை ஆண்டவர் மீது பதிய வைப்போம். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய நினைவுகளையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் கொண்டு வருவோம். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோம். மோசே சந்திப்பு கூடாரத்தில் அவர் சென்ற போதெல்லாம் கடவுள் அவர்களோடு பேசினார். இந்த பலிபீடத்தில் வந்திருக்கக்கூடிய நற்கனை ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுவதற்காய் வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் மீது பதிய வைத்து ஆண்டவருடைய குரலை கேட்போம். ஆண்டவரை பேசும் உம் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல நாம் சொல்லுவோம். ஆண்டவரே பேசும், எனக்காக நீ வைத்திருக்கிற திட்டத்தை சொல்லும். என் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க சொல்லும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக என்ன வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவரை. கேட்போம், ஆண்டவரோடு பேசுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, எங்களுடைய மத்தியில் நீ வந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை எல்லாம்
நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதற்காய் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய மன்னிப்புக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை காத்து வருவதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் போகிற போதும் வருகிற போதும் முன்னும் பின்னுமாய் எங்களோடு இருந்து எங்களோடு பயணித்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிற போதும் கல்லூரிக்கு செல்கிற போதும் நீர் முன்னும் பின்னுமாயிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பணிக்கு செல்கிற போதும் வீடு திரும்புகிற போதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களோடு இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இதை இந்த நாளிலே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் வேலைகள் தொழில்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுடைய மன்றாட்டுகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நல்ல தேவனே, ஆமீன் 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 ஆமீன். அமர்வோம். பிரியமானவர்களே, இன்று ஆராதனையில் நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி, இந்த முதல் வாசகத்தோடு தொடர்பு உடைய ஒரு சங்கீதம். முதல் வாசகத்தில் சொன்னது போல, சந்திப்பு கூடாரத்துக்கு செல்கிற போது இஸ்ராயல் மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், மோயிசன் எப்படி நடந்து கொண்டார். அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ள மோயிசன் போன போது எப்படி கடவுள் மோயிசனோடு பேசினார், மோயிசன் எப்படி கடவுளோடு பேசினார் என்பதையெல்லாம் இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை ஒட்டி வரக்கூடிய ஒரு திருப்பாடல் 27. திருப்பாடல் 27 மொத்தம் 14 வசனங்கள் இருக்கின்றன. இந்த திருப்பாடலுடைய பெயர் புகழ்ச்சி பாடல், ஹிம் ஆஃப் பிரைஸ், புகழ்ச்சி பாடல், ஆண்டவரை புகழ்கிற பாடல். இந்த பாடலை யார் பாடியது? தாவீது பாடுகிறார். தாவீது மன்னன் கடவுளை நினைத்து புகழ்ந்து பாடுகிறார். தலைப்பு புகழ்ச்சி பாடல் என்று கொடுத்திருந்தாலும் அங்கே இருக்கிற வசனங்களை பார்க்கிற போது அது புலம்பல் பாடலாகத்தான் இருக்கிறது. தாவீது புலம்பி பாடுகிற ஒரு பாடலை போலதான் அங்கே இருக்கிறது. 2 வசனங்களை நாம் சேர்த்து வாசித்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு 27, 1 மற்றும் 1 இந்த 3 வசனங்களை பார்க்கிற போது இந்த வார்த்தையில் வருகின்றன. தாவீது சொல்கிறார், ஆண்டவரை என் ஒளி, அவரை என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். மனுஷ வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா பயம். இன்னைக்கு கூட இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேர் எதையாவது நினைத்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம். உடல் நோய்கள், பணப்பிரச்சனைகள், நம்முடைய வேலை பிரச்சனைகள், அல்லது நாளைக்கு நம்முடைய குழந்தைகளை பற்றி எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஏன்னா தாவீது ஒரு மன்னனாக இருக்கிற போது நிறைய மன்னர்கள் தாவீதை போர் தொடுக்க வேண்டும், தாவீதின் மீது போர் தொடுக்க வேண்டும், அவரை தோற்கடிக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும், அவருடைய ஆட்சியை பிடுங்க வேண்டும் என்று பல மன்னர்கள் ஒன்று சேர்ந்து தாவீதுக்கு அகெயின்ஸ்டா, தாவீதுக்கு எதிராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் பாடுகிறார், ஆண்டவரை என் ஒளி, அவரை என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? அடுத்த வசனம், ஆண்டவரை என்னுடைய உயிருக்கு அடைக்கலும், நான் யாருக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறார், தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினோம். அதை சண்டை செய்யக்கூடிய இடம்தான் அந்த பாளையம். எனக்கு எதிராக ஒரு படை, கொஞ்சம் பேர் கிடையாது, படை, பெரிய இராணுவம் எனக்கு எதிராக வந்து நிற்குது. எனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையே வந்து இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது,
எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். தான் முதல் பகுதியில் பார்க்கிறோம். தாவீது என்ன சொல்ல வருகிறார்? எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு உயிர் பயம் இருக்கு, எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, மிக பெரிய படை பாளையம் இறங்கி என்னை வெற்றி கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். அந்த சமயத்திலும் கூட நான் நம்பிக்கையோடு இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். பிரியமானவர்களே, எத்தகைய மன உறுதி நமக்கு வருமானா? வராது. அவ்வளவு எளிதாக நமக்கு வந்துடாது. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகளை எல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம், சின்ன சின்ன சவால்களை எல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நடக்குமோ, அப்படி நடந்துருமோ, எனக்கு அவமானம் வந்துடுமோ, எனக்கு அசிங்கம் வந்துடுமோ, என்னை ஏமாத்திடுவாங்களோ, என் பிஸ்னஸில் என் தொழிலில் நஷ்டம் வந்துடுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி ஆயிடுமோ, என் கணவனுக்கு அப்படி ஆயிடுமோ, எங்கள் குடும்பமே சிதைந்து போகுமோ, விழுந்து போயிடுமோ, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மனசுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு உறுதி இல்லாமல் இருக்கும். ஆனால் தாவீது பாருங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஏன்னா யார் என்னுடைய ஒளியா இருக்கிறாங்க? அதான் முதல் வசனம். யார் என்னுடைய ஒளி? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஒளியில் தான் நம்ம நடக்க முடியும், ஒளி இருந்தால் தான் நடக்க முடியும். அப்போ என்னுடைய பாதை யாரு, என்னுடைய வழி யாரு, என்னுடைய ஒளி யாருன்னு எனக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறாரு. இப்போ நமக்கு முன்னாடி கடவுள் இருக்காரு. இப்போ நம்ம தைரியமா, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு முன்னாடி கடவுள் இருக்கார், இந்த கடவுள் என்னை வழி நடத்துவார். என் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், வேதனை எல்லாமே இந்த தேவன் பார்த்துக்கொள்ள என்று நாம் எப்படி தைரியமாக சொல்ல முடியல? ஏன் தைரியமாக சொல்ல முடியல அப்படின்னா, நாம் எதுக்கோ பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். இந்த தேவன் எனக்கு முன்னாடி இருக்கிறான்றதை நம்பலை. இந்த தேவன் என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என் பிள்ளைகளை பாதுகாப்புன்று நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ முதல் வசனம் என்ன சொல்கிறாருன்னு, தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் கூட கடவுள் இருக்காரு, நான் பயப்பட மாட்டேன். அடுத்த வசனம் போவோம். 4வது முதல் 6வது வசனம் வரையிலும் வாசிப்போம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், ஒரு வேண்டுகோள் வச்சேன். என்ன வேண்டுகோள்? என் எதிரிகளெல்லாம் அடிச்சிடுங்க, எனக்கு வெற்றியை கொடுங்க, எனக்கு புகழ்ச்சி கொடுங்க, நான் ஜெயிக்கணும். தாவீதுனுடைய வேண்டுகோள் என்னன்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டாம். என்ன சொல்ல வர்றாரு? கோயிலில் போய் உட்காந்துட்டு நான் வாழ்நாளெல்லாம் கோயிலில் உட்காந்து, அதுவும் அல்ல. அவருடைய ஜெபம் என்னன்னா, என் வாழ்க்கை முழுவதும் இந்த தேவனோடு இருக்கணும். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இந்த தேவனை விட்டு நான் விலகி போயிடக்கூடாது. இந்த தேவனை நம்பாமல், இந்த கடவுளை நம்பாமல் நான் வேறு எவனையும் நம்பிடக்கூடாது. என் செல்வத்தை நம்பிடக்கூடாது, என் படையை நம்பிடக்கூடாது, என்னுடைய வீரர்களை நம்பிடக்கூடாது, என் சொந்த பலத்தை நம்பிடக்கூடாது, என் சொந்த அறிவை நம்பிடக்கூடாது. என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கணும். இல்லம் என்பது ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கணும். தொடர்ந்து என் வாழ்நாள் எல்லாம் நான் அதையே நான் தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும், ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும், அவருடைய கோவிலில் அவருடைய திருவுளத்தை கண்டறிய வேண்டும். கடவுள் எனக்கு என்ன பிளான் வச்சிருக்கார், கடவுள் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கார், நான் என்ன செய்யணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார், அதை நான் தேடி கண்டுபிடிக்கணும். பிரியமானவர்களே, பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, we think our own plan. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், இந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்கலாம், இந்த கஷ்டம் வரப்போது நாம் எப்படி நம்முடைய மூளையைத்தான் நாம் யோசிக்கிறோம். கடவுளை தேடுவது, கடவுளை எனக்கு இந்த கஷ்டத்தில், இந்த பிரச்சனையில், இந்த சூழ்நிலையில் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க, நான் என்ன முயற்சி எடுக்கணும், என்ன காரியம் எடுக்கணும், யாரை தேடணும், எதை செய்யணும், எனக்கு தெரியப்படுத்துங்க, உங்களுடைய திருவுளம் என்ன எனக்கு சொல்லுங்க. we don't pray. அதை நம்ம கேட்கறது கிடையாது. நாம் சொந்த முயற்சி, இவங்களை பிடிக்கலாமா, அவங்கள பிடிக்கலாமா, எந்த அரசியல்வாதை பிடிக்கலாமா, அந்த பெரிய ஆட்களை பிடிக்கலாமா, இந்த அதிகாரியை பிடிக்கலாம், இப்படி தான் நாம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மனிதர்களை தேடுகிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், எனக்கு துன்பம் இருக்குது, எதிரிகள் இருக்காங்க, என்னை வீழ்த்த போகிறாங்க, எனக்கு கஷ்டம் இருக்குது, ஆனால் அந்த சமயத்தில் நான் இந்த தேவனுடைய அடைக்கலத்தை தேடுகிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்குறேன், அவருடைய கிருபையை கேட்குறேன்.
ஆக தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்க செய்தி, கஷ்டத்தில் இந்த தேவனை நம்புங்க, ஆண்டவரை தேடி வாங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவருடைய திருவலத்தை கேளுங்க. தொடர்ந்து 5வது வசனம் சொல்லுது, ஏனெனில் நான் ஏன் ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய இல்லம், ஆண்டவருடைய இல்லத்திலே குடியிருக்கவேன்னு நான் நினைக்கிறேன். அதான் எனக்கு பாதுகாப்பு, அதான் எனக்கு சேஃப்டி. ஆண்டவரை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். மறைத்து வைப்பார். ஒரு கழுகு மேலே வருது, உடனடியாக இந்த கோழி குஞ்சுகள் எங்கே போய் ஒளிஞ்சிக்குது? கோழியினுடைய சிறகுகளுக்குள் ஒளிந்து கொள்கின்றன. அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது. ஆண்டவர் சொல்ற, தாவீது சொல்றாரு, அப்படி நான் ஆண்டோடைய இல்லத்துக்கு நான் போனேன் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு கிடைக்குது. கேடு வரக்கூடிய நாளில் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், மறைத்து வைப்பார். தொடர்ந்து தம்முடைய கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். கீழே வச்ச கூட எவனா வந்துடுவான், ஆனால் மேலே கொண்டு போய் வைக்கிறார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாக வைக்கிறார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அவரது கூடாரத்தில் ஆட்படைப்புடன் படிகளை செலுத்துவேன், ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன். பெரிய மாடல் மொத்தத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா தாவீது சொல்றாரு, கடவுளை விட்டா எனக்கு வேறு வழி கிடையாது. கடவுள் தரக்கூடிய பாதுகாப்பை தவிர வேறு எவரும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால எனக்கு கேடு வரக்கூடிய நாளில் நான் எங்கே ஓடுவேன்? நான் யாரை தேடுவேன்? கடவுளை தேடுவேன். இன்னைக்கு நமக்கு கேடு வரக்கூடிய நாளில், துன்பம் வரக்கூடிய நாளில் நாம் எங்கே போகிறோம், யார்கிட்ட போகிறோம் நாம் யோசிப்போம். ஆண்டவரை நம்புகிறவர் ஒருபோதும் கைவிடப்படார். தாவீது உணர்ந்திருக்கிறார். இது 2வது. முதல்ல துன்பம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. தாவீது சொல்கிறார், நான் நம்பிக்கையோடு இருப்பேன், ஏன்னா எனக்கு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள்கிட்ட நான் அடைக்கலம் புகுவேன். 3வது பகுதியாக இந்த திருப்பாடல் சொல்லி 7 முதல் 9 வசனம் வரையிலும், ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டதிலும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் தாரும். புறப்படு, அவருடைய முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். உன் முகத்தை எனக்கு மறைக்காதீரும். நீ சினம் கொண்டு அடியேனை விலக்கிவிடாதீரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதீரும், என்னை கைவிடாதீரும். என்னை கைவிடாதீங்க. தாவீது கடவுளிடம் ஜெபிக்கிறார். சில சமயத்தில் நம்ம கூட கோயிலுக்கு வருவோம், ஆனால் ஜெபிக்க மாட்டோம். அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஏதோ ஆண்டவரை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போயிட்டு நம்முடைய உள்ளத்தில் கூடிய கவலையெல்லாம் அவரே எடுத்து தேடி கண்டுபிடிச்சி அவரே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஐ டோன்ட் ப்ரே, ஐ ஜஸ்ட் சிம்பிளி ரிமைன் சைலண்ட்லி. தாவீது சொல்கிறார், ப்ரேயர், ஜெபம் பண்ணு. ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஜெபிப்பார்கள். ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவரிடம் ஜெபம் செய்வார்கள். ஆண்டவரை நம்புறவங்க வேடிக்கை பார்க்க வரமாட்டாங்க, ஆலயத்துக்குள்ள ஜெபிப்பார்கள். சொல்ற தாவீது, ஆண்டவரே என்னை கைவிட்டுடாதீங்க, என்னை விலக்கி விடாம பார்த்துக்குங்க, என்னை தள்ளிவிடாதேயும் கைவிடாதேயும். இஸ் ப்ரேயிங், ஜெபம். அதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 10 முதல் 14, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே உமது வழி எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். என் பகைவரின் விருப்பத்துக்கு என்னை கையளித்து விடாதீரும். ஏனெனில் பொய் சாட்சியிலும் வன்முறையும் மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராக கிளம்பியுள்ளனர். அடுத்த வசனம் தான் மிக முக்கியமானது. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்க. வாழ்வோரின் நாட்டில் நான் வாழ்வேன். வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன். கடவுள் என்னை கைவிட மாட்டார், கடவுள் எனக்கு நலன்களை கொடுப்பார். இறுதி வசனம், நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்து. அப்படியே மொத்தமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த திருப்பாடல் 27, தாவீது துன்பத்தில் இருக்கிறார்,
எதிரிகள் அவரை விழுங்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. தாவீது யோசிக்கிறார், என்ன செய்யலாம்? இவரை எதிர்த்து போர் செய்யலாமா? முடியாது. என்னுடைய பலத்தை மட்டுமே நம்பலாமா? முடியாது. அப்போ என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரே வழி என்ன? என் கடவுள் மட்டும்தான். அவரை தேடி நான் போவேன், அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், அவர் என்னுடைய எதிரிகளை வீழ்த்துவார், நான் மன உறுதியோடு நம்பிக்கையோடு நான் இருப்பேன். இதுதான் தாவீது. பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் மோயிசன் எப்படி அந்த சந்திப்பு கூடாரத்தில் போகிற போது கடவுளோடு முகமுகமாய் பேசினாரோ, தாவீது தன்னுடைய துன்பமான கஷ்டமான சமயத்தில் இந்த ஆண்டவர்கிட்ட தன்னுடைய வேதனைகளை எல்லாம் கொட்டுகிறார். எனக்கு ஆண்டவர் நீ தான் கதி, உன் முகத்தை நான் பார்க்கணும், உன் முகத்தை பார்த்து நான் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நாம் கூட தாவீதின் நிலைமையில் நிறைய பேர் இருக்கலாம். எதிரிகள் இருக்கலாம், பொறாமை பிடித்தவர்கள் இருக்கலாம், உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யணும் இருக்கலாம், நீங்கள் தோற்று போகணும்னு நினைக்கலாம், நீங்கள் அவமானப்பட வேணும்னு நினைக்கலாம், உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு எடுக்கணும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எடுக்கணும், அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நீங்கள் அழிந்து போகுது, நீங்கள் உடைந்து போவது, நீங்கள் நொந்து போவது, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்த்து ரசிக்கணும் என்று நம்முடைய எதிரிகள், உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். எப்பயும் விழுவான், எப்பயும் அவமானப்படுவான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் தாவீதை போல ஆண்டவரை கூடாரத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீரே என் அடைக்கலம், நீரே என் வழி, நீரே என் மீட்பு, நீரே என் ஒளி, நான் உன் முகத்தை காண வேண்டும். பாடுவோம், உங்கள் முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே 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 ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவின் முகத்தை பார்த்தவர்கள், புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய முகத்தை பார்த்தவர்கள், அவருடைய பாடுகள் நீங்கியது, அவருடைய வேதனைகள் நீங்கியது, அவருடைய துயரங்கள் நீங்கியது. பல்வேறு மக்கள் பிணிகளோடு வந்து இயேசுனுடைய முகத்தை பார்த்தார்கள், இயேசுனுடைய கரங்களை பிடித்தார்கள், இயேசுனுடைய உடையை பிடித்தார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த ஆண்டவர் இயேசுனுடைய முகத்தை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். எப்படி மோசே ஆண்டவருடைய முகத்தை பார்த்து முகமுகமாய் பேசினாரோ, அதுபோல ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். இயேசுனுடைய முகம் நமக்கு சுகத்தை கொடுக்கும், இயேசுனுடைய முகம் நமக்கு நலனை கொடுக்கும், இயேசுனுடைய முகம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இயேசுனுடைய முகம் என்று நம்முடைய சோகங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகளை போக்கி நமக்கு ஆறுதலை கொடுக்கும். எந்த பாடுகள், வேதனைகள் மறைந்துவிடும், எந்த துயரங்கள், கலக்கங்கள் மாறிவிடும். இயேசுவின் முகத்தை பார்க்கிற போது பாடுகள், வேதனைகள், துயரங்கள், கலக்கங்கள் மறைந்துவிடும். நம்பிக்கையோடு இயேசுனுடைய முகத்தை பார்த்து பாடுவோம். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும்,
எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை கடந்து செல்ல வேண்டும். நடுவிலே யோர்தான் நதி ஓடுகிறது. எப்படி கடந்து செல்வது? இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார்கள். யோசுவா ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார், ஆண்டவரே, இந்த யோர்தானின் வெள்ளத்திலே நாங்கள் எப்படி செல்ல முடியும்? இதை எப்படி கடக்க முடியும்? எரிகோவின் மதில் முன்பாக இருக்கிறது. எப்படி கானான் தேசத்துக்குள் நாங்கள் செல்வது? இந்த மதிலை உடைத்து செல்ல வேண்டும். ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இது நடக்கும், நான் உங்களுக்காக செய்வேன். பிரியமானவரே, இன்று யோர்தானின் வெள்ளங்கள் நம்முடைய குடும்பத்தை சுற்றி, நம்முடைய வாழ்க்கை சுற்றி இருக்கலாம். எரிகோவின் மதில் சுவர்கள் நம்மை முன்னேறாமல், முன்னுக்கு விடாமல், முன்னிற்கு செல்லாமல் தடையாக இருக்கலாம். நாம் எடுக்கிற வேலைகள், செய்கிற தொழில்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையினால், முட்டுக்கட்டைகளினால் நாம் தோற்று போய் கொண்டிருக்கலாம். தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஆண்டவர் சொல்கிறார், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்துவிடும், நீ முன்னே செல்வாய், நான் உன்னை முன்னுக்காக உன்னை அழைத்து செல்வேன். நம்பிக்கையோடு பாடுவோம். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. நம்முடைய குடும்பத்தை சுற்றி, நம்முடைய வாழ்க்கையை சுற்றி சாத்தானுடைய கட்டுக்கள், சாத்தானுடைய தொல்லைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை, அவமானங்கள், இவற்றினால் பலமான கட்டுக்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஆண்டவருடைய முகத்தை பார்த்தவர்கள் அவருடைய கட்டுக்களிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். பேய்களுடைய தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். சாத்தானுடைய கட்டுக்களிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்தது. ஏதோ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுள், நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுள் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நாம் பாடுவோம். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முழுதால் பயிடுவோம். முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். சற்று நேரம் நாம் ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் இறந்து போன லாசருடைய வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு போவார். லாசரை அடக்கம் செய்து விட்டிருப்பார்கள். மார்த்தாலும் மரியாளும் சோகத்தோடு கவலையோடு தன்னுடைய சகோதரனை இழந்து விட்டோம் என்ற வருத்தத்தோடு
மனவேதனையோடு வீட்டிலே இருப்பார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் சொல்லுவாங்க. அப்போது மார்த்தா எழுந்து ஓடுவாள். ஆண்டவர் இயேசுவை எதிர்கொண்டு வந்து நிற்பாள். அப்போ மார்த்தா இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இயேசுவே, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் உயிர் எழுந்திருக்க மாட்டான். நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இயேசு இங்கே இருக்கிறார். மோயிசன் முகமுகமாய் கடவுளோடு பேசியது போல இன்னைக்கு முகமுகமாய் கடவுளோடு பேசுவதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். மார்த்தா சொன்ன வார்த்தையை நினைச்சு பார்ப்போம். இயேசு இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இன்னைக்கு கூட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தோடு கவலையோடு நம்ம வந்திருக்கலாம். இயேசு இங்கே இருக்கிறார். ஒரு நிமிஷம் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனை, அந்த கஷ்டம், கவலை, அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசு இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். மார்த்தாவுடைய ஆழமான நம்பிக்கை, இயேசு எப்படி என் சகோதரனை காப்பாற்றிருப்பார், எப்படியும் என்னுடைய சகோதரனை அவர் வாழ வச்சிருப்பார், அவர் உயிர் போயிருக்கார். ஏன்னா இயேசுவால் எல்லாம் முடியும். மார்த்தாவுடைய நம்பிக்கை. பெரியமான அந்த இயேசு தான் இங்கே இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். நாம் அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமா? மார்த்தாளுடைய நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமா? ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இயேசுவே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய மத்தியில் நீ வந்திருப்பதற்காய் கோடான கோடி நன்றி சொல்கிற ஆண்டவரே, நாங்கள் இருப்பது போலவே எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நற்கனையின் வழியாக, நற்கனை ஆராதனையின் வழியாக என்னுடைய விண்ணப்பங்களை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ நற்செய்தி வாசகத்தில் வாசிப்பது போல லாசரை நீ உயிர்ப்பித்து தந்தீர, மார்த்தாளுடைய மரியாவுடைய கண்ணீரை துடைத்தீர, அவருடைய வேண்டுதலுக்கு நீ செவி சாய்த்தீர, லாசரை மீண்டுமாய் உயிரோடு நீ கொடுத்தீர. இது எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலவற்றை நாங்கள் இழந்து வந்திருக்கிறோம். பல காரியங்களை நாங்கள் தொலைத்து விட்டு வந்திருக்கிறோம். நிம்மதி இல்லை ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே, குடும்பத்தில் வருமானம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பண பிரச்சனையோடு வாழ்ந்திருக்கிறோம், மன கஷ்டங்களோடு வாழ்ந்திருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பம் பல்வேறு கவலைகளால், துன்பங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இருந்திருந்தால் எங்கள் குடும்பத்தில் அது நடந்திருக்காது. நீர் இருந்திருந்தால் எங்கள் துன்பம் நீங்கி இருக்கும். நீர் இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை மறந்திருக்கும். நீர் இருந்திருந்தால் எங்களுடைய குடும்பத்துக்கு சமாதானம் கிடைச்சிருக்கும். நீங்க இருந்திருந்தால் எங்க குடும்பத்தில் இந்த இழப்புகள் நடந்திருக்காது, இந்த கஷ்டங்கள் வந்திருக்காது ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு விலகி போயிருக்கிறோம். உம்மை நாங்கள் தேடாமல் இருந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் நாடாமல் இருந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம். உம்மை நம்பாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனாலே நாங்கள் வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். நீர் எங்க வாழ்க்கையில வேணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே. சக்கையினுடைய வீட்டுக்கு போனீங்களே, அந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிச்சுன்னு சொன்னீங்களே. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போனீங்களே, லாசரை உயிர்ப்பித்து கொடுத்தீர்களே. மத்தியினுடைய வீட்டுக்கு போனீங்களே, அவருடைய சீடராக ஏற்றுக்கொண்டீரே. பேதுடைய மாமியார் வீட்டுக்கு போனீங்களே, சுகம் தந்தீங்களே ஆண்டவரே. எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்களோடு இருங்க ஆண்டவரே, எங்க கூட இருங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சக்தியை தாங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாங்க ஆண்டவரே,
உம்முடைய வல்லமையை தாங்க ஆண்டவரே, உம்முடைய சுகம் தாங்க ஆண்டவரே. நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழணும், சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவினுடைய கணவனை ஆசீர்வதியும், இயேசுவினுடைய மனைவியை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வேண்டுதலை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, நீ என் இல்லத்தில் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. என் இல்லத்தில் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆமா ஆண்டவரே, எங்க இல்லத்துக்கு வாங்க, எங்க குடும்பத்துக்கு வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இழந்து போன ஆசீர்வாதங்களை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். மாண்புய கீதம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை,